தந்தை மகன் தூயாவியார் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை சமூகமே, அன்பிற்காய் உடைபடுவோம் என்ற மைய சிந்தனையை ஆழமாய் சிந்திக்க இந்த புனித வியாழன் திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அன்பிற்கு உண்டு அழைக்கும் கால் என்கிறார் நம் வள்ளுவர் பெருந்தகை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று தாவரங்கள் மீது நான் கொண்டுள்ள தீவிர அன்பை வெளிப்படுத்துகிறார் வள்ளலார். நமது கத்தோலிக்க கிறிஸ்தவமும் அன்பு எத்தகையது என்பதை பல நிலைகளில் எடுத்துரைக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் மீதான அன்பிற்காய் தன்னை உடைத்து உடன் பயணித்தவர் நம் அன்பின் கடவுள். தன் ஒரே மகனையே நமக்காக கொடுத்த மேன்மையான அன்பின் வெளிப்பாடு நம் வழிபாடு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நற்கருணை ஏற்படுத்தி தன்னை பகிர்ந்த இறை அன்பும் நம்முடையதே. இவ்வாறு தனது உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்தளித்த நமது கடவுளின் அன்பு எத்தகையது என்பதை நாம் அளவிட முடியாது. அத்தகைய அன்பின் கடவுளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மேல் கொண்டுள்ள அன்பினால் தன்னையே பலியாக்கி உடைப்பட்டதை இந்நாள் நமக்கு உணர்த்துகிறது. இது தியாகத்தையும் பகிர்தலையும் நம் வாழ்வில் செயலாற்றிட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையிலேயே அன்பிற்காக உடைப்படுகின்றோமா என்று ஆழமாக சிந்தித்து இந்த திருவழிபாட்டில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரிய வாரத்தின் முதன்மையான நாளாக இந்த பெரிய வியாழக்கிழமை அமைகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையையும் குருத்துவத்தையும் பிறரன்பு பணியையும் புரிய இந்த மூன்றையும் ஏற்படுத்திய இந்நாளில் நாமும் இறைவனுக்கு உரியவர்களாக இது கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக அவர் தந்தையினுள்ள அன்பை கொண்டு மக்கள் மீது கொண்டுள்ள அன்பை கொண்டு அகில உலகின் மீது கொண்டுள்ள அன்பை கொண்டு தன்னையே கையளித்த அந்த நிகழ்வை நற்கருணை வழியாக நமக்கு தன் பிரசனத்தை இந்த நாள் வரை கொடுத்து கொண்டிருக்கின்ற இறைவனை போல நாம் நமது அன்பை ஒருவர் மற்றவருக்காக உடைத்து பகிர இந்நாளில் நாம் முயல்வோம். அதற்கான வரவேண்டி இப்பலியில் நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருத்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்
பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் இப்பொழுதும் அந்நியான புதிய அறியாதே வானதுத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் இதற்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மணி அடிக்கணும். உன்னதங்களிலே பாடும்போது மணி அடிக்கணும். உன்னதங்களிலே பாடும்போது மணி அடிக்கணும். அன்பிற்கினிவர்களே, இப்பொழுது உன்னதங்களிலே கீதமானது பாடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும் நற்கருணையும் பிறரன்பு பணிகளை ஏற்படுத்தி நாளை மகிழ்ந்து நாம் உன்னதங்களிலே கீதத்தை பாடுவோம். இதை நாள் உன்னதங்களிலே கீதம் பாடப்படுகின்ற போது பீடச்சிறார்கள் மணிகளையும் ஆலய மணிகளும் இணைந்து ஒலிக்கும். இப்போது ஒழிக்கப்படுகின்ற இந்த மணி ஓசைகள் இனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா அன்று இசைக்கப்படுகின்ற பாடப்பட உள்ள உன்னதங்களிலே கீதத்தின் போது மீண்டுமாக இசைக்கப்படும். அதுவரை ஆலய மணிகள் ஒலிக்காது என்பதை நினைவு கூறி அனைவரும் மகிழ்ந்து அக்களிப்புடன் ஒன்றாக இணைந்து உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். Amen.
கொண்டவரே, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய வலையையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் புனிதமிக்கு திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வில் இருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து பரிசுத்த இல்லாத வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை திருவாசகங்கள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை முன்ன ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லை எனில் முன்போரின் எண்ணிக்கைக்கும் முன்னும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலம் எணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்மால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கொண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நம் அனைவர் மீதும் கொண்ட அன்பினால் தன்னையே தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கு, துன்பப்படுவோருக்கு, துயரப்படுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு கொடுப்பதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் வாசகத்துக்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனம் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார்.
ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை திருவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்து தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாய் யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவணனின் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரான காலடிகளை நடுவப் போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரை என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையை கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சென்னை மாநகரத்தின் மிகப்பெரிய பறவைகளின் சரணாலயமாக ஒரு வீடு மாறிவிட்டது. அந்த வீட்டில் இருக்கின்ற தந்தையும் அந்த தாயும் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை தனது வீட்டினுடைய மேற்கூரையின் முன்பாக பறந்து செல்கின்ற கிளி இனங்கள், பச்சை பசேலென இருக்கின்ற அந்த பறவைகள் அங்கு வந்து இந்த இரண்டு தம்பதியினரும் அவர்களுக்கு கொடுக்கின்ற உணவுகளை பகிர்ந்து விட்டு தங்களோடு இருக்கின்ற எல்லா பறவை இனங்களையும் பார்த்து மகிழ்ந்து விட்டு செல்வது வழக்கமாகவே மாறிவிட்டது. எனவே அது ஒரு பறவைகள் சரணாலயம் போல அது மாறி வந்து கொண்டிருந்த காலம் அது. இன்றளவுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிகப்பெரிய பிரபலமிக்க நபர்களும் அங்கு சென்று அந்த வியப்புக்குரிய செயலை, அந்த பறவைகளை அவர்கள் அங்கு வருவதும் அவர்களோடு அன்போடு பழகுவதை பார்த்து வியந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் காணொளிகளில் இவை கண்டிருப்பீர்கள். எனவே இந்த இல்லத்தில் அந்த மனிதருக்கு இந்த பறவைகள் வருவது வியப்பாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அந்த மனிதன் அங்கு நடந்த நிகழ்வை இதுவரையிலும் நான் எங்கும் கண்டிராத ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டார். இந்த பறவைகள் எல்லாம் உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறது, கிளி இனங்கள். அங்கு பழங்களும் கடலை வகைகளும் இருந்து அந்த பறவைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. பறவைகள் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பொழுதிலே ஒரு குரலானது அந்த கூட்டத்திற்குள்ளாக வந்து நிற்கிறது. பறவைகள் பயந்து சற்று ஒதுங்கி நிற்கின்ற இந்த குரலானது எந்த பறவையையும் தொந்தரவு செய்யவில்லை. ஒரு கையை வைத்து அங்கு இருக்கின்ற கடலைகளை எடுத்து தன் வாயில் விட்டு அது சுவைக்க ஆரம்பிக்கின்றது. அது அசைவோட இந்த மனிதர் அந்த விலங்கையும் விரட்டாமல் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இது விலங்கு ஒரு கரத்தை மட்டும் பயன்படுத்துகிறதே, மற்றொரு கரத்தில் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறது, என்ன என்று அவர் கூர்ந்து பார்க்கிறார். அது ஒரு பெலிகான் பறவை. ஏதோ ஒரு மரத்தில் தன் கூட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பறவை, அந்த பறவையினுடைய பிள்ளைகளில் ஒன்று தவறு கீழே விழுந்திருக்கிறது. அதை இந்த குரங்கானது பார்த்திருக்கிறது. எனவே அதை அந்த குரங்கு தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த பறவைக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து யோசித்து இந்த இல்லத்தின் மேற்கூரையில் பறவைகளுக்கான உணவு வகைகள் இருக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு வந்தது. எனவே இந்த பறவை தானாக உணவு உண்ண தெரியாத அந்த காலத்தில் இந்த குரங்கு கடலைகளை தன் வாயில் போட்டு சவைத்து அதனுடைய சாறையும் சவைத்த அந்த உணவையும் மெதுவான அந்த உணவாக மாறிய அந்த கடலை துகள்களை தன் வாயிலிருந்து அந்த பறவை, பெலிகான் பறவை குஞ்சுக்கு இந்த குரங்கு கொடுத்தது. இதையும் அந்த மனிதர் வீடியோ எடுத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக அனைவருக்கும் காட்சிப்படுத்தி இருந்தார். எனவே இந்த நிகழ்வை அவர் பிரம்மாண்டமாக சொல்கிறார். எப்படி இந்த ஒரு விலங்கு இந்த பறவைக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த விலங்குக்கு எப்படி வந்தது? ஒருவேளை அது வந்தால் கூட இங்குதான் வர வேண்டும், இந்த உணவை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று எப்படி இந்த விலங்குக்கு தெரிந்தது என்று கேள்வி எழுப்பினார்கள். எல்லா மனிதர்களும் இந்த நிகழ்வை பார்த்த போது உண்மையிலேயே இந்த உலகில் அன்பு என்ற ஒன்று இருக்கிறது என்று சொல்லி முடித்தார்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது கத்தோலிக்க திருவையினுடைய முதன்மையாக அல்லது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்ற நற்கருணையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இந்த நாள் அந்த நற்கருணையையும் அவருடைய வழிபாடுகளையும் நிறைவேற்றுவதற்கான குருத்துவத்தை இறைமகன் இயேசு ஏற்படுத்திய நாள் இந்த நாள். அதோடு இணைந்து இந்த நற்கருணையும் இந்த குருத்துவமும் பிறரன்பு பணிகளில் வெளிப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக தன் சீடனுடைய பாதங்களை கழுவி நீங்களும் பிறரை என்னை போல அன்பு செய்ய வேண்டும் என்று
பிறரன்பு செயலை இந்த உலகுக்கு காட்டிய நம்பெருமான் இயேசு கிறிஸ்துடைய முப்பெரும் விழாவாக இந்த விழாவை நாம் கொண்டாடலாம். எனவேதான் இந்த விழாவினுடைய மையமாக இந்த அன்பிற்காக உடைபடுவோம் என்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் துவக்கத்தில் கூறியிருந்த ஒரு விலங்கு தன்னை சார்ந்த அல்லது தன்னை சாராத ஒரு விலங்கு மீது அன்பு கொண்டிருப்பது போல இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள வேண்டும், அன்புறவு பாராட்ட வேண்டும் என்பதுதான் இந்த உலகில் கடவுள் மனிதர்களை உருவாக்குவதனுடைய நோக்கமாகும். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் பழுகி பெருகி இந்த மண்ணுலகை நிரப்புங்கள் என்று சொன்னார். எனவே பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்பது பிள்ளை செல்வங்களோடு மட்டுமல்ல, மாறாக உங்களிடம் இருக்கின்ற அன்பு என்ற குணம், உங்களிடம் இருக்கின்ற பண்பான நற்பண்புகள், அங்கு அக்கறை இருக்கும், சுயநலம் இருக்காது, நம்பிக்கை இருக்கும், உதவி செய்தல் இருக்கும், ஒருவர் மற்றவருக்காக துணை நின்றல் இருக்கும், எல்லாவற்றையும் கடவுள் ஏற்படுத்தி இந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த அன்பை இந்த உலகம் பல நேரங்களிலே மறந்து விட்டது. ஏன் ஒருவேளை நமது வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலில் அன்பு என்பது இல்லை என்பதை நாம் எளிதாகவே புரிந்து கொள்ளலாம். நேற்றைய நாள் மற்றும் இன்றைய நாட்களிலே நாம் செய்தித்தாளிலே கடந்து வந்த நம்ம அனைவரையுமே சற்று உலுக்கிய ஒரு நிகழ்வு, தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவர்கள் இரண்டு மாணவருக்குள்ளாக ஏதோ முந்தைய நாள் பென்சில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை நிமித்தமாக ஒரு மாணவன் தன் இல்லத்திலிருந்து அரிவாள் எடுத்து வந்து மற்றொரு மாணவனை வெட்டி அவன் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். வெட்டிய மாணவன் இப்போது மாணவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது நாம் கனவுலகில் அல்ல அல்லது வேறு கண்டத்தில் அல்ல, நாம் வாழுகின்ற இன்றைய உலகில் நேற்றைய நாளில் நடந்த ஒரு நிகழ்வாகும். அப்படி என்றால் அன்பு என்பதை மறந்து போய் ஒருவர் மற்றவரோடு அன்புறவு பாராட்டக்கூடாது, அன்புறவு வேண்டாம் என்று சொல்லித் தருகின்ற உலகில் நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். நான் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ வேண்டும், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நான் உறவு பாராட்டுகின்ற மனிதர்களுக்காக நான் எதையும் செய்வேன், நான் உறவு பாராட்டாத மனிதர்கள் எதை செய்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று நாம் சொல்லிக் கொள்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நீ எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எல்லா மக்களையும் அன்பு செய்தார் என்பதுடைய முதன்மையான விளக்கம் தான் இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு வருகிறார், அவர்களுக்கு பானம் தேர்ந்து கொள்கின்ற கானான் தேசத்தை கொடுக்கிறார். கானான் தேசத்தை கொடுத்த அந்த கடவுள் வெறுமனே அதை நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் செங்கடலை கடந்த நிகழ்வும், கடவுள் அவர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் மத்தியில் உடலிருந்து பாதுகாத்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வாழ்வுக்கு கடத்தி வந்த அந்த நிகழ்வை பாஸ்கா கடத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். நீங்கள் இதை எல்லா காலமும் எல்லா ஆண்டும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம், கடவுள் அன்பின் நிமித்தமாக இந்த காரியத்தை நமக்கு செய்தார், எனவே இப்படியாக இந்த வழிபாடு இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அன்பிற்கின்றவர்களே, இந்த கடவுளுடைய முதன்மையான அன்புதான் நற்கருணை ஆகும். எனவே யாரும் எதுவும் என்று உண்ணுகின்ற இந்த காலகட்டத்திலே எல்லாம் நவீனமாக இருக்கின்றது, எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றது, எல்லாம் விரைவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற உணவு வகைகளை உண்ணுகின்ற மனிதர்களாக நாம் இந்த நாளில் இந்த நற்கருணை என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். யோசுவா சொல்வார், ஆண்டவரை மோசையோடு உமது பிரசன்னம் முன் சென்றது போல எனக்கு உமது பிரசன்னம் வேண்டும், நீர் எனக்கு முன்பாக வரவில்லை என்றால் இந்த மக்களை நான் அழைத்து செல்ல மாட்டேன் என்று இந்த யோசுவா சொன்னது போலவே நாம் இந்த நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம். இந்த நற்கருணையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை வைக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலுமே இந்த பலியின் இடத்திலே நற்கருணையானது உடைக்கப்பட்டு விருந்தாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. எசாயா புத்தகம் 50ஆம் அதிகாரத்திலே, இதோ நான் இந்த மலைகளிலே உங்களுக்கென மாபெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறது சொல்லப்பட்டது போல
விருந்தை இந்த நற்கருணை கொடுக்கிறது. இந்த நற்கருணையானது நமக்காக ஆண்டவர் பலியானார், நம்மீது கொண்டுள்ள அன்பு அங்கு உடைக்கப்பட்டு அவர் தன்னை உணவாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு. இது ஒன்று. எனவே கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தபடியாக தன் பிரசனத்தை, தனது விருந்தை, தனது தியாகத்தை இந்த உலகிற்கு உணவாக கொடுத்திருக்கிறார். இது நற்கருணை. இரண்டாவதாக இதே ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். தான் வாழ்ந்த இந்த காலத்தில் தன் இறைப்பணியை செய்வதற்காக சீடர்களை ஏற்பாடு செய்கிறார், அழைக்கிறார். அவர்களை இருவராக பணிகளுக்கு அனுப்புகிறார். சிலர் வெற்றி அடைந்தார்கள், சிலர் தோல்வி அடைந்தார்கள், சிலருக்கு ஏமாற்றம் கிடைக்கிறது, சிலர் பின்வாங்கி ஓடுகின்றார்கள், சிலர் பயந்து ஓடுகின்றார்கள். இப்படியெல்லாம் இருந்த சீடர்கள் மத்தியில் இயேசு இந்த சீடர்களை வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், தான் விரும்பியவர்களை தன்னிடம் அழைத்து அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். எனவே அவர்களை அழைக்கிறார், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர்களை அனுப்பி வைக்கிறார். அதுதான் குருத்துவம் ஆகும். எனவே பல நேரங்களிலே இந்த குருத்துவம் என்பது ஏதோ இந்த திருப்பணியை நிறைவேற்றுவது மட்டும்தான் என்பது அல்ல. இந்த குருத்துவம் என்பது பொதுவாக நாம் இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஃபாதருக்கு என்ன வேலை? வரணும், பூசையை செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு சாமியாரோட வேலை என்று இயல்பாக நாம் சொல்லுவோம். இது இந்த ஊரில் அல்ல, எந்த ஊருக்கு சென்றாலும், வெளிநாடுகளுக்கு சென்றாலும் ஒரு அருட்பணியாளர் என்பவர், ஒரு அருட்பணி செய்யப்பட்ட குருவானவர் என்பவர் வர வேண்டும், திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும், போக வேண்டும். எனவே இதுதான் அவரது பணி என்று சொல்வது அல்ல. மாறாக இந்த குருவானவர் என்பவர் ஆண்டவர் ஏற்படுத்திய திருவருட் சாதனங்களை, அருள் அடையாளங்களை இந்த மக்களுக்கு வழங்க இந்த குருத்துவத்தின் வழியாக கடமைப்பட்டிருக்கிறார். ஆயரும் அவரோடு வருகின்ற ஆயர்களும் தனக்கு சொல்லுகின்ற அந்த பாடங்களை, படிப்பினைகளை அந்த பங்கிற்குரிய மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதையும் தாண்டி கத்தோலிக்க மறை உண்மைகளும் அல்லது விசுவாச நெறிமுறைகளும் கத்தோலிக்கத்திற்கு இருக்கின்ற சில அடிப்படை சட்டங்களை குறித்து விளக்கத்தை இந்த அருட்பணியாளர் கூற வேண்டும். எனவேதான் ஜான் மரிய வியானி இந்த மாபெரும் புனிதர் அழகாக சொல்வார், ஒரு குருவானவர் என்பவர், ஒரு அருட்பணியாளர் என்பவர் தனக்கானவர் அல்ல. அவர் தனக்காக அருள்பொழிவு செய்யப்படவில்லை, மாறாக அவர் மக்களுக்காக அருள்பொழி செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். பல நேரங்களிலே, பல நாட்களில் நமக்குரியவற்றிற்கு ஒரு குருவானவர் ஆம் என்று சொன்னால், தலையாட்டினால், அல்லது எனக்கு நீங்கள் சொல்வதில் குறிப்பது இருக்கிறது, எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இயல்பாக நாம் சொல்லுவோம், இந்த குருவானவர் ரொம்ப நல்ல ஃபாதர். ஏனென்றால் நாங்க கேட்கறதுக்கெல்லாம் இவர் என்ன சொல்வார்? ஆமா போடுவார். ஆனால் அது அல்ல. மாறாக குருத்துவம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற படிப்பினைகளையும், மறைமாவட்ட ஆயரும் அவர் வழி வருகின்ற ஆயர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களையும், அது திரு அவர் கற்பிக்கின்ற அந்த கற்பனைகள், சட்டத்திட்டங்களை உட்பட்ட எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அடிப்படை கொள்கிறார். எனவேதான் இந்த குருத்துவம் என்பது கிறிஸ்துவுடைய அன்பிற்காக இந்த குருவானவர் உடைக்கப்படுகிறார். உடைக்கப்பட்டதை அவர் உருவாக்குவதற்காக தன் மக்களுக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக பிறரன்பு பணிகளை இந்த கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். நான் அன்பாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறானே என்றால் அதில் பலன் அல்ல. மாறாக அன்பை எந்த ஒரு மனிதன் வெளிப்படுத்துகிறானோ, ஒருவேளை நான் துவக்கத்தில் சொன்ன அந்த ஒரு எளிமையான ஒரு மிருகம் அல்லது அந்த உயிரினம் தன்னை சாராத ஒரு உயிரினத்தின் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது உணவை கொடுப்பதன் வழியாக. அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன் சீடனுடைய பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவுதல் என்பது யூத சமுதாயத்தில் அல்லது சமூகத்தில் பழக்கமான ஒரு நிகழ்வு. ஆனால் அதை ஒரு தலைவன் தன் அடிமைக்கு செய்ய மாட்டான், அது தன் பணியாளனுக்கு செய்ய மாட்டான். மாறாக ஒரு அடிமை தன் முதல்வனுக்கு அல்லது தலைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியாகும். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று செய்து சொல்கிறார். உன்னுடைய அன்பு உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனக்கு மேலானவர்களுக்கும் பதவி பட்டங்கள்
பதவிகளில் இருக்கின்ற மனிதர்களுக்குமான அன்பாக இருக்கக்கூடாது. நீ இறங்கி வர வேண்டும், நீ அவர்களின் பாதங்களை கழுவ வேண்டும். பொதுவாக நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பேன், ஒரு கணவன் மனைவி பிள்ளையினுடைய அன்பை இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முடிந்தால் இன்று நீங்கள் திருப்பலி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு கணவன் தன் மனைவி தன் பிள்ளைகளுடைய பாதங்களில் இந்த நீரை ஊற்றி அதை துடைத்து அந்த காலில் ஒரு முத்தமிடட்டும் பார்ப்போம். அல்லது அந்த மனைவி, அதற்கு அடுத்தபடியாக அந்த மனைவி தன் கணவன் தன் பிள்ளைகளுடைய பாதங்களை கழுவி அந்த பாதத்தில் முத்தமிடட்டும். அதே போன்று வடுக்களோடு காயங்களோடு தங்களுக்காக பாடுபட்ட தன் பெற்றோருடைய பாதங்களை அந்த பிள்ளைகள் கழுவி அதில் முத்தமிடுகின்ற அந்த நிகழ்வை நாம் ஒருவேளை செய்து பார்ப்போமே என்றால் அப்போது தெரியும் இந்த கிறிஸ்துவனுடைய உண்மையான அன்பு என்பதாகும். எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அன்பு உடைக்கப்படவில்லை என்றால் நாம் ஒரு நாள் சமாதிகளில் உடைக்கப்படுவோம். எனவே நம்முடைய கல்லறைகளில் நாம் உடைக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்கின்ற நாட்களில் அன்பிற்காக உடைபடுவோம். அதற்காக வரம் வேண்டி தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். பாதம் கொள்ளுதல் சடங்குகளுக்கான முன்னுரை. இவங்களை இந்த பக்கம் உட்கார சொல்லிடுவோமா? ரொம்ப கஷ்டமா இல்லை. ஆமா, அப்படி அந்த சேர், இந்த 6 சேரை எடுத்து அப்படி அதில் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்துருங்க. பாதங்களை கழுவினார். இதனால் தனது அன்பு நிறைந்த சாட்சியின் குணத்தை வெளிப்படுத்தினார். அதுபோன்று இப்போது குருவானவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பாதங்களை கழுவுவதன் வழியாக இயேசுவின் சாட்சி நிறை அன்பை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய உண்மையான முழுமையான பழிவாழ்வின் பொருளையும் நோக்கத்தையும் உலகையே செய்கிறார். அத்தோடு நிலையான நிறைவான தூய்மையான அன்பையும் வெளிப்படுத்துகிறார். பாதம் கழுவும் செயலானது கடவுளின் எல்லையில்லா கருணையையும் இயேசுவின் விவரிக்க முடியாத நிபந்தனையற்ற அன்பையும் குறிக்கின்றது. இயேசுவை போன்று நாமும் கொடுக்கும் குணமும் இழக்கும் துணிவும் தாங்கும் வலிமையும் பெற வேண்டி இந்த பாதம் கழுவும் சடங்கில் இறை பற்றுடன் பங்கெடுப்போம். ஒரு கால் நீங்க மட்டும் எந்திரிச்சு போங்க, சேர் அதுல இருக்கட்டும். சேர் வச்சு
டபுள் அடி அந்த டபுள் அடி பாத்திரத்தை வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அனைவரும் எழுந்து நமது தேவைகள் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை இறைவன் திருப்பாதம் எடுத்துரைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த நற்கருணையும் குருத்துவமும் பிறரன்பு பணியும் நம் வாழ்வில் வாழ்வாக்க பெற ஜெப உணர்வோடு நம் மன்றாட்டுகளையும் இவற்றோடு இணைத்து வேண்டுவோம். தண்ணி வைக்க சொல்லுங்க. நல்ல அயனாகிய இறைவா, கிறித்துவம் உருவாக்கப்பட்ட இப்புனித நாளில் எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள், சிறப்பாக எங்கள் பங்கு பணியாளர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் திருச்சபையின் ஊழியர்கள் உம் வார்த்தையின் வழியில் பயணித்து இறை மக்களை அன்பின் வழியிலும் ஒளியிலும் வழிநடத்தவும், உமது வழியை பின்பற்றி எம் திருச்சபை அகிலமெங்கும் தலைத்தோங்கவும் வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். காட்சியின் ஏற்படுமே இறைவா, இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்றுள்ள நாங்கள் எளியோருக்கு நற்செய்தி அறிவித்து ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காய் உழைத்து சமத்துவ உணர்வு பெற்று இறையாட்சி சமூகம் எங்களுக்கு உருவாக தந்தையே உண்மை மன்றாடுகிறோம். மொழியாம் இறைவா, உம்மையும் உம் வார்த்தைகளையும் பின்பற்றும் நாங்கள் உமது அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும், எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்மை மையமாக வைத்து உம் அன்பின் மக்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டி தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். தாட்சியின் இருப்பிடமே எம் இறைவா, சமுதாய பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது பாதம் கழுவி பணிபுடை புரிந்த இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழும் ஒரு பணிவாழ்வு என்பதை உணர்ந்து பணிபுடை புரிவதில் இயேசு கிறிஸ்துவாக நாங்கள் மாறி பணிவாழ்வை தொடர்ந்திட உமது அருளை பொழிய தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். தியாகத்தின் நிறைவா, நற்கருணை விழாவில் பங்கெடுக்கும் நாம் இயேசுவின் நினைவாக எங்களை அர்ப்பணிக்கும் ஆற்றலை தந்து நற்கருணையால் பகுத்தலில் ஈடுபட்டு குருத்துவத்தால் அறியாமை நீக்கி எல்லோரும் எல்லாம் பெற்று வாழும் சமுதாயம் அமைந்திட தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். And
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக நேரத்திலே இறைவனிடம் மௌனமாக செபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவா, உமது குருத்துவத்தின் அடையாளமாக உமது நற்கருணையின் மையமாக இருக்கின்ற இந்த ஆலயத்தையும் இவ்வாலயத்தில் குழுமி இருக்கின்ற இந்த இறை மக்கள் ஒவ்வொருடைய பொது வேண்டல்கள் தனி வேண்டல்களை ஏற்றுள்வீராக. மிக குறிப்பாக குருத்துவத்தை கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் இந்த பங்கிற்காக உழைத்து இறந்து போன ஒவ்வொரு அருட்பணியாளருடைய ஆன்ம இழைப்பாறுதலுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பங்கிற்காக பணியாற்றி பிற பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அருட்பணியாளருடைய வாழ்வும் நிறைவான வாழ்வாக, சவால்களை கடந்து செல்ல உமது துணை உள்ள வாழ்வாக அமைய நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நற்கருணை வழியாக நாங்கள் தினமும் ஊட்டம் பெறுகின்றோம். அந்த நற்கருணை திருவிருந்து கொண்டாட்டத்தில் பங்கு பெறுகின்ற நாங்கள் உமது பிரசனத்தை உணர்ந்து நீர் எங்களுக்கு தருகின்ற விருந்தை அருந்தி அதன் வழியாக உமக்காக தியாகமாக்குகின்ற அந்த பணியோடு எங்களது தொழில், எங்களது வாழ்வும், எங்களது எதிர்காலம், எங்களது கனவுகள், எங்களது பிள்ளைகளின் தேவைகள் என அனைத்தையும் திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்தையும் மாற்றி அருள் தருவீராக. மிக குறிப்பாக பிறரன்பு பணிகள் புரிய வேண்டும் என்பதை உணர்ந்த நாங்கள் பல்வேறு நிலைகளில் பிறரன்பு பணிகள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டில் நாங்கள் உதவிய நோயாளிகள் உண்டு, நாங்கள் உதவி செய்த தீராத வியாதிகள் கூடிய மனிதர்கள் உண்டு. எல்லோருக்கும் உதவிய எங்கள் கரங்களை பயன்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஐயா. அதே வேளையில் இதே போன்று இந்த ஆலயத்திற்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அகில உலகத்திலும் பிறரன்பு பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், அருட்சகோதரிகளோடு மட்டும் இந்த பணி நிறைவடையாமல் இறை மக்களாகிய நாம் அனைவருமே இணைந்து கிறிஸ்துவனுடைய பொது குருத்துவத்தில் கிறிஸ்து ஏற்படுத்திய நற்கருணை திருவிருந்தின் வழியாக பிறரன்பு பணிகள் செய்வோம். கிறிஸ்துவின் அருள் இந்நாளும் எந்நாளும் நம்மோடு ஒன்று. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். காணிக்கைப்பவனே. அந்த கை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய மாலை பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக விடிமன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த வலையின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க நீரே எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள்
கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்று முழுமையான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதலில் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக வரையான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. முடிஞ்சா முழங்கால் போடுங்க, இல்லைன்னா உட்கார்ந்துருங்க. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிபொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு கேட்கின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் நசரேனுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். எம் பங்கில் பணி செய்து இறந்து போன உம்மடியார்கள், அருட்பணியாளர்கள், எங்கள் குடும்பங்களில் இறந்து போன எங்கள் உறவுகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தலும் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றி மேல் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றென்று வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாக உமக்கு நாங்கள் பொருத்தனைகள் செலுத்துகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்கள் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இவ்வலியை உளம் கணிந்து ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளை இட்டருளும். ஆகவே ஆண்டவரை உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இவ்வரியை உளங்கணிந்து ஏற்றருளும். பாவங்கள் அனைத்திலுமிருந்து அவர்களுக்கு மன்னிப்பளித்து
தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பும் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். இறைவாய் காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரியவர்களால் உரிமையுடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக இவை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்திற்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி தன் கண்களை உயர்த்தி, எல்லாம் அல்ல இறைவனும் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளை இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாற்றுமிகு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களுக்கும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற வழிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் வரியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இவ்வலி பொருட்களை மாண்புக்குரிய ஒரு விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் விண்ணக ஆசையையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்கள் முன் சென்ற அமைதியில் துயில் கொள்கின்ற இறந்தோர் அனைவருக்காகவும்
அனைவரையும் நினைவு கூர்ந்தருகின்றோம். ஆண்டவரே, இவர்களும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாதையாக உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மாசற்ற மறைசாட்சியருமாகி திருமுழுக்கு யோவான், சேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சிலினுஸ், பீட்டர், பெர்சிட்டி, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எம் பாதுகாவலர் மறைசாட்சி புனித யாகப்பருடனும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரை இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
இழப்பதை வாழ ஏற்றிடும் வெற்றி இருப்பதை பறிவதில் இழப்பதை வாழ ஏற்றிடும் வெற்றி அந்த டவல்டா கிறிஸ்துவின் திருவிழா கிறிஸ்துவின் திருவிழா கிறிஸ்துவின் திருவிழா கிறிஸ்துவின் திருவிழா புரட்சியை ஒடுக்கிய சிறுவை கொலை புனிதமாய் வைத்ததே கழுவிய பணிவிடு புரட்சியை ஒடுக்கிய சிறுவை கொலை புனிதமாய் வைத்ததே கிறிஸ்துவின் திருவிழா கிறிஸ்துவின் திருவிழா கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் 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 கிறிஸ்துவின் திருவுடலும் கிறிஸ்துவின் திருவுடலும் கிறிஸ்துவின் திருவுடலும் கிறிஸ்துவின் திருவுடலும்
கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஏற்றையா பாத்திரம் இன்னொரு பாத்திரம்
வாழ்ந்திடவே எல்லோரும் கருதுதே நாடும் வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார் இனிய உணர்விற்கு இறை குலமே நாம் இறைக்கு அறிவிப்புகள் இந்த நாள் வழிபாட்டை சிறப்பித்த பங்கு அருட்பணி பேரவை மற்றும் ஊர் நிர்வாகத்தினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் வெள்ளிக்கிழமை. எனவே மதியம் 3 மணிக்கு வழிபாடானது துவங்கும். எனவே அன்பு மக்களே, இன்று 6 மணிக்கு வழிபாடு. எனவே குறைந்த நபர்களே வழிபாட்டினுடைய குறித்த நேரத்தில் இருந்தீர்கள். எனவே நாளைய நாளும் கால தாமதம் மேற்கொள்ளாமல் சரியாக 3 மணிக்கு வழிபாட்டில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய நாளுக்கான வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்கள் பக்த சபை ஒருங்கிணையங்கள், பக்த சபைகள், இயக்கங்கள் ஆகும். இன்று இந்த திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனை ஆண்டவரோடு நமது நேரத்தை நாம் ஒப்புக் கொடுக்க உள்ளோம். எனவே அதனுடைய அட்டவணை பின்வருமாறு: 8:30 முதல் 9 மணி வரை அன்பியங்கள் 7 மற்றும் 8, 9 மணி முதல் 9:30 மணி வரை மறைக்கிளி மன்று மற்றும் பாடல் சிறார் இயக்கம், 8:30 மணி முதல் 9 மணி வரை பாடகர் குழு மற்றும் பீடச்சிறார்கள், 9 மணி முதல் 10 மணி வரை மரியாதை சேவை மற்றும் கோர்பின் இயக்கம், 10 மணி முதல் 11 மணி வரை அன்பிய ஒருங்கிணைத்தார், 11 மணி முதல் 12 மணி வரை பங்கு அருட்பணி பேரவை. நாளை காலை 6 மணி முதல் 7 மணி வரை திருவழிபாட்டு குழு, 7 மணி முதல் 8 மணி வரை அன்பியங்கள் 2 மற்றும் 3, 8 மணி முதல் 9 மணி வரை அன்பியங்கள் 4 மற்றும் 5, 9 மணி முதல் 10 மணி வரை அன்பியங்கள் 1 மற்றும் 6, 10 மணி முதல் 11 மணி வரை அன்பியங்கள் 7 மற்றும் 8, 11 மணி முதல் 12 மணி வரை மறைக்கிளி மற்றும் பாதர் சிறார் OCS இயக்கங்கள், 12 மணி முதல் 1 மணி வரை உள்நாட்டு மீனவர் சங்கங்கள், இளம் பெண்கள், 1 மணி முதல் 2 மணி வரை புனித வின்சென்ட் போல் சபையினர் மற்றும் திரு இருதய சபையினர், 2 மணி முதல் 3 மணி வரை பொது ஆராதனை நடைபெறும். எனவே மக்கள் அனைவரும் இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து ஆண்டவர் இந்த நேரத்திலே அவருடைய பாடுகளுக்காக அவர் அகப்பட்டார், பல்வேறு வதைகளுக்கு அவர் உள்ளானார் என்பதை நினைத்து அவரது பாடுகளோடு நம்மை இணைத்துக் கொள்ள நாம் வேண்டுவோம். மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனின் இரவு விருந்தினில் இவ்வுலகில் ஓட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது தூய்மை மிகு நற்கருணை இடமாற்று பவனிக்கு நாம் கடந்து செல்ல உள்ளோம். நற்கருணையானது அருட்பணியாளரால் தூபம் காண்பிக்கப்படும். பிறகு அதன் பின்பாக பாடுவாயே என்ற நாவே என்ற பாடல் பாடப்பட்டு நற்கருணை ஆண்டவர் பவனியாக கொண்டு வரப்பட்டு மாற்று பீடத்தில் வைக்கப்படுவார். வைக்கப்பட்டவுடன் அவ்விடத்தில் நாம் மாண்பியர் கீதம் பாடி நமது இறைவனோடு நம் உடனிருப்பை நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் குழந்தாள் படியிடும். சென்ற இடமெல்லாம் நன்மையையே செய்து கொண்டு சென்றார்.
என்னை அவர் தேட மாட்டாரா? என்னை அவர் பார்க்க மாட்டாரா? என் குரலுக்கு செவி கொடுக்க மாட்டாரா என இயேசுவை எண்ணி ஏங்கியோர் பலருண்டு. அவரை அண்டி சென்றவர்கள் அருள்மலையில் நனைந்தார்கள். அவரை அணுகியோர் அவரின் ஆசீர்வாதத்தில் ஆனந்த கூத்தாடினார்கள். இன்று அதே இயேசு அப்ப வடிவில் நம் மத்தியில் கவனி வரப்போகிறார். இயேசுவை திறந்த உள்ளத்தோடு ஏற்க மறுத்த யூத குருமார்கள் பிலாத்து ஏரோதுவை போல் அல்லாமல் நம் உள்ளத்தில் பச்சை கம்பளம் விரித்து அவருக்கு வரவேற்பு கொடுப்போம். அவரின் ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்போம்.
சரி சரி. அப்படி போங்க பீட சொல்லு. டேய் சாக்ரிஸ்ட் படா போங்க. இங்கே இங்கே சாக்ரிஸ்ட்.